புவி வாழ்த்த வாழ்க. ஒரு இனிமையான மாலை நேரத்தில் அர்ஜுனன், ரவி என்ற 2 நண்பர்கள் ஒரு பசுமையான கிராம பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். பறவைகள் அழகாக இசை மீட்டிக் கொண்டிருந்தன. மரங்களில் உள்ள இலைகள் மெதுவாக காற்றுக்கு தலையசித்துக் கொண்டிருந்தன. சோலையில் வண்ண வண்ண பூக்கள் அழகாக பூத்து குலுங்கின. இவைகளை ரசித்தபடியே இருவரும் காலார நடந்து சென்றனர். அப்போது அவர்கள் விவசாய நிலம் வழியாக சென்று கொண்டிருந்தனர். அங்கு ஒரு பெரிய தேனீ பண்ணை இருந்தது. தேனீ பண்ணையின் காப்பாளர் ஒரு பெரிய தேன்கூடு மீது குச்சியை கொண்டு அடித்து தேனை எடுத்து கொண்டிருந்தார். தேனீக்கள் சுழன்றன. ஏனெனில் அவைகளின் வீடு சேதமடைவதைக் கண்டு குழம்பி போயின. அதனை கண்ட ரவி அர்ஜுனனிடம், தேனீக்கள் கடுமையாக உழைத்து உருவாக்கிய தேனை இவன் எடுத்துக் கொள்கிறானே, தேனீக்கள் உழைப்பை இவன் நாசமாக்குகிறான் என்று மனம் வருந்தினான். இது எவ்வளவு பெரிய தவறு, இது நியாயம்தானா என்று அர்ஜுனனிடம் கோபம் கொண்டான். இதனை அமைதியாக கேட்ட அர்ஜுனன், ஆமாம் ரவி, இது நியாயமல்லத்தான். கொஞ்சம் யோசிப்பாரு. தேன் காப்பாளரால் தேனை மட்டும்தான் எடுத்துக்க முடியும். தேனீக்களின் தேன் உருவாக்கும் திறனை அவங்களால எடுக்க முடியாது. நாளைக்கே அந்த தேனீக்கள் மீண்டும் ஒரு புதிய கூடு கட்டும், மீண்டும் தேன் உருவாக்கும். இந்த திறமையே அவங்களோட உண்மையான விலை மதிப்பில்லாத வரம். யாராலும் அதை எடுத்து போக முடியாது. உண்மையான சொத்துக்கள் உன்னுள் தான் இருக்கிறது என்று கூறினான். இதை கேட்ட ரவி தெளிவடைந்தான். இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற கருத்து என்னன்னா, தேனீக்கள் போலவே நம்ம எல்லோர்கிட்டையும் கல்வி, திறமை, அறிவு, முயற்சி என்று பல வளங்கள் நிறைய இருக்கும். யாராவது உங்கள் பணத்தை, வெற்றியை அல்லது உடைமையை பறிச்சிக்கலாம். ஆனால் உங்கள் கற்றல் திறனை, உழைக்கும் மனதை, புதிதாக உருவாக்குற வல்லமையை யாராலும் பறிக்க முடியாது. அவை உங்களின் உண்மையான சொத்து. அது உங்கள் உள்ளம் என்ற தேன்கூட்டில் இருக்குது. நீங்கள் அதை வளர்த்தா நீங்கள் எதையும் இழந்த பிறகும் மீண்டும் தொடங்க முடியும். வாழ்க்கை உங்ககிட்ட இருந்து எதையாவது எடுத்து சென்றாலும் உங்கள்கிட்ட இருக்கிற உள்ளார்ந்த சக்தியை எவராலும் திருட முடியாது. அதுதான் நம்ம வாழ்க்கையின் மிகப்பெரிய வரம். புரிஞ்சுதா?